வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உலகத்தில் வாழணுன்னா இந்த உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வரணுங்கிறதுல இந்த மகான்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு வந்தாலே வரும். அமாவாசை பௌர்ணமி இந்த காலகட்டங்கள்லாம் நிறைய இந்த சமாதி மாதிரி சொல்லுவோம். ஆனால் இறைவன் வாழும் இடமா இந்த சேலையில் இருக்கிற தாம்பர சுவாமிகள், திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற பல இடங்களில் ராம் சுரத்குமார், அப்படி ராம் சுரத் ஆசிரமத்துக்கு ஒரு தடவை போயிருந்தபோது அவர் தன்னை பிச்சைக்காரன் இந்த பிச்சைக்காரன்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். பாலகுமாரன் மூலம் தான் அவர் நமக்கு தெரிஞ்சது. அப்போ சுற்றி வரும்போது அவர் ஆசிரமத்தில் அந்த செவத்தில் மேலே எழுதிட்டுலாம் பார்த்தேன். அதில் ஒரு வார்த்தையும் அதோட அர்த்தமும் மாறுவதில்லை அப்படின்னு எழுதியிருந்தது. அது மனசில் ஆழ பதிஞ்சுது. அதேமாரி நம்ம சேலையர்கிட்ட சச்சிதானந்த சுவாமிகள், தாம்பர சுவாமிகள் சொல்லுவாங்க. அதை அங்கே போனபோது அங்கே எழுதியிருந்தது, அறிவே கடவுள், துணிவே திணிவே, உணர்வே பிரம்மம் அப்படின்னு. சில வார்த்தைகள் மனசில் ஆழமாக இருந்து அது நம்மளை மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதும் எப்படி வார்த்தையும் அர்த்தமும் மாறாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இறைவனை வழிபடுற முறை கூட. உலகம் ஃபுல்லாக ஒன்றே தான். அதோட எப்படி எல்லா உயிர்களுக்கும் பசி இருக்குது, தாகம் இருக்குது, உடல் இயக்கம் இருக்குது இல்லையா? அந்த ஒளி, அது எழுப்பக்கூடிய அத்தனை உயிர்களை எழுப்பக்கூடிய ஒளி, அது மனிதர்களை மட்டும்தான் மொழிகளாக ஆக்கி வச்சுருக்கோம். மொழி மூலமாக நம்மளும் அந்த சத்தங்கள் மூலம் தான் நம்ம உணர்வுகளை பரிமாறிக்கிட்டோம். ஆனால் அதுவே மொழிகளாச்சு. எழுத்து, வலிமைமிக எழுத்துக்கள், அதன் கோர்வையாக இருக்கிற வார்த்தைகள், வாக்கியங்கள், அதில் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியது திறமைகள், தேர்ந்தெடுத்த சொற்கள், இவைகள்லாம் அந்த ஆளுமை. அதுக்குன்னு இலக்கணம் அதை வகுத்த தந்திருக்கார்கள். அகத்திய இலக்கணம், தொல்காப்பிய இலக்கணம். இப்போ எந்த மொழியும் தானாக தோன்றியிருக்கா கூடி முடியாது. ஒரு சிறந்த மகானால் தோன்றியிருக்கு. அதனால் எந்த மொழியும் தாழ்ந்தது கிடையாது, எந்த மொழியும் எதை விடையும் உயர்ந்தது கிடையாது. எல்லா மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அப்படி தான் சமஸ்கிருதம், தமிழ் ரெண்டுமே ரெண்டு கண்ணு தான். வெறும் அசைவில் கூட அப்படிங்கிறதுக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஊஹும் அப்படிங்கிறதுக்கும் சாதாரண அந்த வார்த்தைகள் வெளிவராமல் அந்த ஒலிக்குறிப்பில் கூட பல அர்த்தங்கள் துவனிக்கிறது. சப்தங்களில் அதுக்கு பொருள் அர்த்தம் இருக்குது இல்லையா? அந்த அந்த எழுத்துக்களை கோர்த்த அந்த வார்த்தைகள் அது அர்த்தங்களை உணர்த்தப்பட ஏற்பட்டு இருக்குது. அதாவது எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தங்கள் மாறுறதில்ல. காரணம், அந்த அர்த்தங்களை உணர்த்துவதற்காக தான் அந்த வார்த்தைகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வருகிறது. அதேமாரி எப்படி ஒரு ஆண் தன்மை என்னென்ன உண்டோ அது எல்லா பெண் தன்மைக்குள்ளே எல்லாமே ஆண் தன்மைக்குள்ளே வரணும். எது அதிகமாக இருக்கோ அதுதான் ஆணாகவோ பெண்ணாகவோ மாறுது. எல்லாம் இருந்தாலும் பெண்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, ஆண்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதை மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அதேமாரி தான் நம்ம மொழி கூட. அந்த மொழிக்குன்னு சில வீரியம் உண்டு, விஷயங்கள் உண்டு. அதை யாரும் மாற்றிட முடியாது. இப்போ எண்ணம் தான் காரணம். இது வசந்தது, அது வந்தது சொல்கிறது எண்ணம் தான் காரணம். எல்லாமே வசந்தது தான், எதுவும் தாழ்ந்தது கிடையாது. எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் தான். பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள். புதையல் எடுத்தோ இல்லை அகழ்வாராய்ச்சி செஞ்சோ அது மூலம் பழமை நாகரிகம், புதுமை நாகரிகம், இது எது அதிக நாள், அதெல்லாம் அந்த ஆராய்ச்சியை விட இருக்கிறத பாதுகாக்கிறது, பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டியது அர்த்தம். அது எல்லாமே அவங்களோட அறிவு, எண்ணம். அது போக ஒரு புல் பூண்டு செடி இதெல்லாம் சொல்லும். உலகத்திலே ரொம்ப கொடிய மிருகம் எது அப்படின்னு கேட்டால் அவையெல்லாம் என்ன சொல்லும்? ஆடு, மாடு, மான், இதை தான் சொல்லும் அந்த புல் பூண்டு செடிலாம். அதே அந்த பசுவாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், மானாக இருக்கட்டும், இதெல்லாம் அதுக்கிட்ட போய் உனக்கு எது ரொம்ப கொடிய மிருகங்கள் அப்படின்னு கேட்டால் அது சிங்கம், புலி, நாய், நரி இதெல்லாம் தான் சொல்லும். ஏன்னா அவைகளுக்கு ஒரு தீங்கு ஏற்படும் போது அந்த அனுபவத்தின் பொருட்டுக்கு
தண்ணியிலிருந்து இந்த உலகத்தை பார்க்கறதுனால அவைகள்லாம் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதெல்லாம் அவர்களுக்கு எதிரியாக, விரோதமாக, பகைமையாக காட்டக்கூடியது. அந்த எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒருத்தருக்கு நல்லது நடந்தால் அது நல்லதுமா, கெட்டது நடந்தால் கெட்டதுமா. சூழ்நிலை, அந்த சூழ்நிலை. அந்த மாரி பார்த்தா அந்தந்த உயிர்கள் அனுபவங்கள், எண்ணங்கள் எல்லாம் தான் அது அப்படி வரும். இப்போ ஒரு திருவாரூரில் பரதாமூர்த்தி, திருவண்ணாமலையில் நினைச்சாலமூர்த்தி அப்படின்னா ஊரால் கோயிலுக்கு பெருமை, கோயிலால் ஊருக்கு பெருமை. அந்த மாதிரி இங்கே இருக்கிற கோயிலால் திருசூலம், மயிறுவரி, பாலமுருகன் அப்படின்னாலே நமக்கு பெருமை. அந்த கோயிலால் இந்த பகுதிக்கு பெருமை நிறையா இருக்குது. அதுக்கு நம்பிக்கை முக்கியம். ஆழ்ந்த நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை. அது மூலமாக ஒரு எப்படி ஒரு விதையை விதைச்சவொடனே பலன் பார்க்க முடியாதுங்கிற, அது காத்திருக்க முடியா, அது மறியும் செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்ச்சி கனி காய்ச்சி அதுக்கப்புறம் நேர்களுக்கும் பெரிய மரமாகி வந்து பழம், அது எவ்வளோ பலன்களை கொடுக்குறங்கிறது பார்க்கணும். அதுமாதிரி தான் நம்ம செய்கிறதெல்லாம் நல்லதை செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அது விளைவுகள் பற்றி கவலைப்படும். கடமையை செய் பலனை அது தானாக வந்துடும். தானாக நம்ம எந்த அளவுக்குலாம் நல்லது செய்கிறோமோ அந்த அளவு நல்லது நம்மளுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து மாற்றம் கிடையாது. அது வந்து இயற்கை விதி, அது இயற்கை பிரபஞ்ச விதி. அது நீ கொடுத்தது தான் பெறுகிறாய், நீ வழங்கியது தான் வாங்குகிறாய், எல்லாமே செயல் விளைவு தான். இது வந்து அந்த காத்திருப்பின் பலனாக கிடைக்கிறது. அதேமாரி பார்த்தவனே தெரிஞ்சிடலாம். இப்போ எப்படி எறும்புக்கிட்டேருந்து எவ்வளோ விஷயம் கற்றுக்குறோம். எறும்புக்கிட்ட சுறுசுறுப்பு கற்றுக்கிறோம். அது தடைகளையே தனக்கு சாதகமாக்கிட்டு அது மேலே மேலே பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் சுறுசுறுப்பாக இருக்கான் அப்படின்னாக்க அது வந்து புண்ணிய பலன் தான். அந்த புண்ணிய பலன் காரணமாக தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியுது. பொன், பொருள், புகழ் எல்லாமே மேலும் மேலும் புண்ணிய பலன்கள்லாம் வந்து சேர்ந்துட்டு இருக்குது. அவன் முட்டாளாக பிறந்தா கூட அவனை அறிவாளி ஆக்கக்கூடியது புண்ணிய பலன் தான். நல்லது தரக்கூடிய எதாக இருந்தாலும், அது வழங்கக்கூடிய எதாக இருந்தாலும் அது புண்ணியத்தால பலனால தாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த நல்வினை பெண்களை, அது தர்மத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் கொடுக்குறவங்களாக இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு தேவையான நேரத்தில் தர்மம் தலை காக்குங்கிற வந்துடும். இப்போ சுறுசுறுப்புன்னு சொன்னோடனே அது முருகனோட வரும். அருகுணி படவ திருப்புகழ் வரும். அது ஒரு முந்தி பிறகு சுறுசுறுப்பாக முந்திக்கிட்ட அந்த ஆயிரக்கணக்கான விந்தணுக்களில் ஒரு அணுக்கள் தான் சூழ் கொண்டு, உயிர் கொண்டு, உடல் கொண்டு பிறப்பை எடுக்கிறது. இந்த பிறப்பை விளைவிக்கும் வித்து அதுதான் வினைப்பயன். அந்த சுறுசுறுப்போட வினைப்பயன் என்ன? பிறப்பு. அதேமாரி பேராசையற்ற அந்த வாழ்வு கூட புண்ணிய பலனால். ஒருத்தர் பேராசை இல்லாமல் இருக்காருன்னா, தவ வாழ்க்கை வரலைன்னா அது புண்ணிய பலனால் தான் அவனை வாழ வைக்கிறது. ஆமாம், இதுலேருந்துலாம் அவன் பேராசைப்படுறான், இதுலேருந்துலாம் இன்பம் பெறுகிறான், இதுலேருந்துலாம் துன்பம் பெறான்னா அதை விட்டுட்டாலே அதுலேருந்து இன்பம் வந்துடுதுன்னு தெரிஞ்சுது. இந்த ஐம்புலம் நடக்கக்கூட மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளில் கூட கூடிய நல்லதை வரக்கூடியதும் இந்த எதையெல்லாம் விட்டுடுறோமோ அது மூலம் கிடைக்கிற நன்மைகளும் சாத்தியமாகிறது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் தவ வாழ்க்கையில் நமக்கு வந்து உள்ளங்கை நெல்லிக்கணை போக நமக்கு தெரிஞ்சு வருது. இப்போ உடம்பை நான் அப்படின்னு சொல்லுவோம், இந்த உடம்பை நான் அப்படிம்போம். எப்போதுமே நம்ம கூட வராத, நமக்கு தொடர்பில்லாத பொருளை வந்து என்னுடையதும்போம். இந்த நான் இதெல்லாம் ஏதாவது ஆணவத்தினால, அகம்பாவத்தினால இது யார் கொடுத்தது, எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அது பகவத்கீதை சொல்ல மாதிரி நீ எங்கே இருந்ததோ அது இங்கேருந்து வந்தது, எங்கே வளர்க்கிறதோ அது அங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படி சொல்கிறாங்களே. அதெல்லாம் விளங்கின பிற்பாடு அது மேலே நமக்கு ஒரு அந்த ஆணவம் போயிடுது, அந்த பற்று போயிடுது. இது வந்து நேற்று இருந்தவன் இன்றைக்குள்ள நாளைக்குள்ள, இதுதான் அந்த வாழ்க்கையோட ஒரு சாரமாகவே நமக்கு உண்மையாக இருக்குது. அப்போ எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல கருதி தீங்கி நினைக்காத தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறதெல்லாம் அது பக்திக்கு அழகு. அதாவது கிடைச்சதெல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும். தானும் வாழ்ந்து பிறரை வாழ்த்து வைக்கக்கூடிய அந்த தவ வாழ்க்கை தான் பக்தர்களோட வாழ்க்கையாக இருக்குது. அது அவங்களோட ஃபேஸை பார்த்தே அந்த புண்ணிய பலனை தெரிஞ்சிடலாம். சிலரெல்லாம் பார்த்தவொடனே அந்த வசீகர தோற்றம், கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும், மரியாதை கொடுக்கணும்னு சொல்லவும், அவங்க பண்புகள் வியக்கத்தக்க வகையில் வளர்ந்துருக்கக்கூடியவரும். அது ஒரு ஆரம் அவங்கள சுற்றி ஒரு கவசமாகவே வந்துட்டுருக்கு. அந்த வந்து எப்படி வருது? அது பக்தி, அந்த தவ வாழ்க்கை.
அவங்கள் வாழ்க்கை நடத்துபவருடைய பலன் உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய உண்மையே அதுதான். உலகத்துக்கு உதவியாக இருக்கக்கூடியது அந்த பண்புக்கு தான். உலகத்தை உயர்த்தக்கூடிய பண்பு அந்த பக்தர்களோட பண்பு தான். சிறந்த மனிதன்கிற அந்த மனப்பான்மை, சிறந்த மரியாதையை எல்லாமே எப்படின்னா அந்த பக்தி மூலம் தான் பெற முடிகிறது. ஆன்மீக வாழ்க்கையில் தான் பெற முடிகிறது. அது அந்த முருகனுக்கு வேல் கொடுத்த நாள், முருகனுக்கு வேல் கொடுத்த நாள், முக்கியமான நாள் தைப்பூச திருவிழா. இப்போ ஒரு விழாவை துவங்கி அதை நல்லபடியாக நடத்தி அதை நல்லபடியாக கொண்டு சிறந்த பலனை எல்லோருக்கும் கிடைக்க வைக்கிற செயல்கள் தான் பக்தர்களுக்கு அழகு. இது அது எப்படி கோயிலால் ஊருக்கு பெருமை, ஊரால் கோயிலுக்கு பெருமைங்கிற மாதிரி எல்லா வளர்ச்சிக்கும் அஸ்திவாரம், ஆதாரம், நிச்சயமான தன்மை அது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.